குலதெய்வம் 7 ஜென்மத்திற்கும் உங்கள் வம்சத்தை காக்கும் கவசம். குலதெய்வம் இல்லாத குடும்பமே கிடையாது. குலதெய்வத்தை முறையாக தவறாமல் வணங்கினால் அந்த தெய்வம் ஒரு வம்சத்தை 7 ஜென்மத்திற்கும் காக்கும் என்பது முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. 7 ஜென்மம் என்பது 7 பெருக்கள் 7, அதாவது 49 ஜென்ம ஆண்டுகளை குறிக்கும். இதன் கூட்டுத்தொகை 13 ஆகும். தெய்வ கணக்குப்படி எந்த ஒரு வம்சமும் 13 தலைமுறைகளுக்கு மேல் நீடிக்காது என்றும் அந்த 13 தலைமுறைகளையும் குலதெய்வம் அரணாக நின்று பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விதி என்னவென்றால், ஒரு பெண் திருமணமானவுடன் புகுந்த வீட்டிற்கு செல்வதால் அவள் தனது கணவரின் குலதெய்வத்தையே தனது தெய்வமாக ஏற்க வேண்டும். குலதெய்வத்தை வழிபடாமல் இருப்பது என்பது நம்மை பெற்றெடுத்த பெற்றோரை மறப்பதற்கு சமமாகும். இது வம்சத்தை பல வகைகளில் பாதிக்கும் என்பதால் வருடத்தில் ஒரு முறையாவது குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது அவசியம். உங்கள் குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 முக விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து மனமுருகி வேண்டினால் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் குலதெய்வம் உங்களை வந்தடையும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.